ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா விஜயம் பில்லர்ஸ் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். பெரும்பாலும் அந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே ஒரு நல்ல பில்டரை தேடுறாங்க. அந்த பில்டர்கிட்ட தனக்கான ரெக்குயர்மெண்ட்டை சொல்லி அவங்கக்கிட்ட வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து பில்டர் எப்படி இருக்கணும், பில்டரை எப்படி பார்க்கணுன்னு தான் சொல்கிறோமே தவிர, கஸ்டமர் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணணுன்ற விஷயங்களை பற்றி யாரும் சொல்கிறதில்ல. ஸோ எல்லாருமே வந்து பில்டர்கிட்ட ஜாக்கிரதையாருன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா, பில்டர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு அங்கே நாங்கள் பில்டிங் கட்டி தரணும், அவ்வளோதான். அது வந்து குவாலிட்டியாகவும் இருக்கணும், நியாயமாக இருக்கணும், அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணுன்றதான் விஷயம். ஆனால் என்ன ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கஸ்டமராக நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்ஜெட் பிளான் பண்ணணும். ஒரு கஸ்டமர் நீங்கள் வந்து உங்கள் வீடோட பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் வந்து அது எப்படி நம்ம வந்து அந்த பட்ஜெட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளோட ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸோ என்னென்ன ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பேமெண்ட் தேவைப்படும். ஏன்னா எல்லா பில்டுமே ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட்டு தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ஆனால் நீங்கள் எந்த கஸ்டமர்ஸும் ப்ராப்பராக ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட்டாக கொடுத்து தான் எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் யாரும் இந்த ஸ்டேஜுங்க நாங்கள் 10 லட்சம் வருதுங்க, இந்த ஸ்டேஜுங்க நாங்கள் 5 லட்சம் வருதுங்கன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வர இடத்துல 2 லட்சம் கொடுத்து சார் வேலையை பாருங்கள் சார், 1 லட்சம் கொடுத்து சார் வேலையை பாருங்கள் சார் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பில்டராலையும் கரெக்டாக அந்த ஒர்க்கை கொண்டு போக முடியாது. ஏன்னா கிரெடிட் வாங்கி நாங்கள் பண்ண மாட்டோம்லாம் சொல்லலை. பட் என்ன பண்ணாலுமே அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கிரெடிட் வேல்யூ இருந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர லாஸ்ட் வரைக்கும் எங்களால் முடிக்க முடியாது. லாஸ்ட்டாக கிளைண்ட் சைடில் பேமெண்ட் க்ளோஸ் ஆகும்போது தான் முடிக்கும். அதனால் என்னென்னா வேலை ஸ்லோவாகிடும், உங்களுக்கு டைமுக்குள்ளே முடிக்க முடியாது. டைமுக்குள்ளே முடிக்கலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் டைமுக்குள்ளே அவர் முடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவீங்க. விஷயம் அது கிடையாது. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு, அது இனிஷியலாகவே பட்ஜெட்டை பிளான் பண்ணுறீங்கன்னா அதுதான் ஃபைனலாக முடிக்கிற வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நடுவில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, இது செஞ்சு தரணும், அது ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா பண்ணுவீங்க. அந்த டைம் டூரேஷன்லாம் நீங்கள் கணக்கே எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் என்ன சொன்னால் டைமுக்குள்ளே பில்டர் முடிக்கலன்னு சொல்லுவீங்க. ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் நீங்கள் டைம் டூரேஷன் கொடுக்கணும். 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய விட 7 மாதம் ஆகும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் அதை யோசிக்க மாட்டீங்க. அந்த ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டீங்க. ஆனால் அதுதான் பெரிய விஷயம். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுமே இப்போ ஜென்ரலாக வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, பில்டிங் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது பிரிக் ஒர்க் பண்ணுறது, காலம் இதெல்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. அப்புறம் பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங்கு இதெல்லாம் தான் எங்களுக்கு டைம் இருக்கும். லாஸ்ட் 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மாதம் நாங்கள் பில்டிங் சொல்லணும்னா 4 மாதத்தில் பில்டிங்கை முடிச்சிடுவோம். சிவில் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிடும். அதுக்கப்புறம் பண்ணுற ஒர்க்குகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முன்னாடியே நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி பக்காவாக வச்சுக்கணும். பில்டர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு 90% பிரச்சனை சால்வ். 10% பிரச்சனை தான் இருக்கும். அது உங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஈஸியாக முடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சைடில் கிளியராக வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு